எதுக்கும் அலாரம் வச்சிருக்காரு, ஆனா எழுந்திருக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்றது? எழுப்புவோமா வேண்டாமா? ஒருவேளை ஏதாவது முக்கியமான வேலைக்கு அலாரம் வச்சாரா? எழுப்பாம விட்டா ஏன் எழுப்பலன்னு கோவப்படுவாரு. பேசாம எழுப்பிடுவோம். என்னங்க என்னங்க மாமா 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 நானா மாமா நானா மாமா நானா மாமா உனக்கு இவ்வளவு கிட்ட வந்து முகத்தை காட்டினா பயந்துட மாட்டேன். இல்ல மாமா, அலாரம் அடிச்சிட்டு இருந்தது, நீங்க எந்திரிக்கல அதான். அலாரம் வச்சவனுக்கு எந்திரிக்க தெரியாது? கொஞ்ச நேரம் தூங்கலாம் தான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். முத நாள் கபடி பிராக்டிஸ்க்கு போகும்போதே மூஞ்சில முடிச்சா இன்னைக்கு உருப்பிட்ட மாதிரி தான். மன்னிச்சிருங்க மாமா, நான் தெரியாம. ஏய் வாய முறி, ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் பாத்துக்க. விடியா மூஞ்சி விடியா மூஞ்சி. தனிக்குள்ள போ. ஏய் என்னடா, இன்னும் கொஞ்ச நேரம் தம் பிடிச்சு உள்ள இருந்துக்கலாம்ல. 90 செகண்ட் தான் ஆயிருக்கு. அட்லீஸ்ட் 2 நிமிஷமா உள்ள இருக்கணும்ல. சாரிப்பா, முடியல. எப்படி முடியும்? கண்ட பழக்கம் வழக்கம் வச்சிருந்தா அப்படிதான். இல்லப்பா, அது வந்து என்ன இல்லப்பா? ஏய், கபடிக்கு மூச்சு தான்டா முக்கியம். மூச்சடக்கி பாடி 8 வச்சு ஏறுகால் வச்சு போனா வெங்கலப்பான கடைகளில் யானை பூந்த மாதிரி எதிரில் இருக்கவங்களாம் சலசலத்து ஓடணும்டா. அப்படி பாடி போண்டா, புரியுதா? சரிப்பா. வெளியில வா, தலை தொட்டிக்க. வாங்க, துண்டு கொடு. பார்த்து வா. என்ன கண்மணி? அத்தை, அங்க பாருங்க, இனி எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அதான் இவரை போய் கேட்க சொன்னேன். நல்லா தொட, தலைய தவிட்டு. சித்தப்பா. சொல்றா. அது வந்து என்னடா என்கிட்ட பேசுறது தயங்குற? என்ன விஷயம் சொல்லு. சித்தப்பா, இந்த வாட்டி காம்படிஷன்ல கலந்துக்க நான் போறேன். டேய், இப்ப திடீர்னு வந்து இப்படி சொல்ற? இனியும் பேர் எழுதி போட்டோ ஒட்டி அப்ளிகேஷன் அனுப்பியாச்சுடா. ஏதாவது மாத்த முடியுமான்னு பாருங்க சித்தப்பா.
முதல்ல வந்து சொல்லிருக்கலாம்டா. நீங்க கேட்கலையே சித்தப்பா. நானும் கபடி தானே விளையாடிக்கிட்டு இருக்கேன். தப்புதான்டா. ஆனா ஸ்டேட் லெவல் காம்படிஷன் எல்லாம் போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும். நீ தாக்கு பிடிக்க மாட்ட குமாரா. இல்ல சித்தப்பா, நான் இந்த தடவை நல்லா விளையாடுறேன். இல்லடா, நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே பெருசா நீ ஒன்னும் பண்ணல. முதல்ல இங்க ஏதாவது பண்ணி மெடல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய லெவல் போலாமே. அப்பா, அண்ணன் தான் ஆசைப்பட்டது இல்ல, இந்த தடவை அண்ணனை அனுப்பி வைக்கலாம்ப்பா. ம். அதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு பாப்போம்ப்பா. என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? உங்க தம்பி இனி எனக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. ஓ அப்படியா? என்ன எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அப்பா, என்ன பாரி, ஒரே யோசனையா இருக்க? இல்லண்ணே, காம்படிஷனுக்கு இனியனை தயார் பண்ணிட்டு இருந்தேன். குமரன் நான் போறேங்கிறான். அதான் ஒரே யோசனையா இருக்கு. அட நீ வேற பாரி, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டோ போக போறானக்கா. அண்ணே, இவர் இந்த நேரத்துல ஏன் வந்து தொலைஞ்சாரு? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு. முதல்ல உள்ளூர் மேட்ச்ல ஜெயிச்சு கப்பு வாங்க பாரு, அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவலுக்கு ஆசைப்படலாம். அத்தை, இல்ல பெரியப்பா, அண்ணன் இந்த தடவை போகட்டும், அதுக்கு வாய்ப்பு கொடுத்து பாப்போமே. என்ன இனியா நீயும் இப்படி பேசுற? இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் விட்டுறக்கூடாதுப்பா. போட்டி கடுமையா இருக்கும். குமரன் தாக்கு பிடிக்க மாட்டான்ப்பா. நீ போனாதான் சரியா இருக்கும். இங்க பாரு குமரா, நம்ம குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் ஜெயிச்சுட்டு வரணும்னா அது இனியனாலதான் முடியும். இது உனக்கு சரி வராது, விட்டுரு போ. இல்லப்பா. விடு பாரி, இவன் பேச்செல்லாம் கேட்டு குழம்பிட்டு இருக்காதப்பா. இனியனை தயார்படுத்துற வேலையை பாரு. சரிங்கண்ணே. குமரா, நீ அடுத்த வாட்டி போலாம், சொன்னா கேளு, போ போங்கறல்ல, போ. என்ன அத்தை, எல்லாம் கூடி வர நேரத்துல மாமா இப்படி கெடுத்துட்டாரே. அவர் ஏன் வாழ்க்கையை கெடுத்தது பத்தாதுன்னு என் புள்ள வாழ்க்கையும் சேர்த்து கெடுத்துட்டு இருக்காரு. இப்ப என்னத்த பண்றது? அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகரும், விடாது. திரும்ப திரும்ப குமரனை பாரி தம்பி கிட்ட பேச சொல்லு. இந்த தடவை விட்டுற கூடாது கண்மணி. சரி வா. இங்க பாரு இனியா, இது யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு, நம்ம ஊருக்கே கிடைச்ச மரியாதை. நீ ஜெயிச்சிட்டு வரணும். சரிங்க பெரியப்பா. அக்கா, இவ்ளோ துணி எப்படி தனியா துவைப்பீங்க? குடுங்க, பாதி நான் துவைக்கிறேன். வேண்டாம்மா, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? நானே துவைச்சுக்கிறேம்மா. ஐயோ குடுங்கக்கா, பாவம் நீங்க. மொத்தமா துவைக்கிறதுக்குள்ள மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க போகுது. நான் சும்மா தானே இருக்கேன். இல்லம்மா, வேண்டாம்மா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் துவைச்சுக்கிறேன். இல்ல, நான் துவைக்கிறேன்க்கா. ராசாத்தி,
நீ எதுக்கு எங்க துணி எல்லாம் துவைக்க வர? அது அவங்க வேலை, அவங்க பாத்துப்பாங்க. இல்ல கண்மணி, சும்மா இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, அதான் கூட சேர்ந்து துவைக்கலான்னு வந்தேன். இங்க பாரு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா. சரி வா. என்ன கண்மணி, ஏதோ பேசணும்னு சொன்ன? ராசாத்தி, இனி என் கபடி விளையாட ஹைதராபாத் போறாரு, தெரியும்ல? தெரியும். திரும்ப வர 6 மாசம் ஆகும், அது தெரியுமா? அதுவும் தெரியும். தெரிஞ்சுமா அமைதியா இருக்க? ஏற்கனவே உனக்கும் இனி எனக்கும் பெரிய ஒட்டுதல் இல்ல. இதுல 6 மாசம் பிரிஞ்சிருந்தா மொத்தமா உன்னை மறந்துட்டு அங்க வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவாரு. என்ன கண்மணி சொல்ற? அதுதான் உண்மை. இனிய வேண்டா வெறுப்பா உன்னை கல்யாணம் பண்ணிருக்காரு. வேற வழி இல்லாம உன்னை சகிச்சிட்டு இருக்காரு. இப்போ உன்னை பிடிக்குதோ பிடிக்கலையோ, உன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் 2-3 மாசத்துல உன் முகம் பழகி உன்னை ஏத்துப்பாரு. ஆனா 6 மாசம் பிரிஞ்சு போனா உன் முகமே மறந்து போயிடும். ஏதோ உன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். இனி என்ன போக விடாத. நீ சொல்றதெல்லாம் சரிதான் கண்மணி. ஆனா அவர் கபடியில பெரிய லெவல்ல போய் விளையாடணும்னு சின்ன வயசுல இருந்தே கனவு கண்டுகிட்டு இருக்காரு. அதை என் சுயநலத்துக்காக நான் கெடுக்க விரும்பல. அவர் பிரிஞ்சிருக்கிறது கஷ்டம்தான். ஆனா அவருக்கு இஷ்டப்பட்ட விஷயத்துக்காக அவரை பிரிஞ்சிருக்க நான் தயாராயிட்டேன். கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. என் இனிய மாமாவை என்னை விட்டு பெரிய விட மாட்டாரு. இல்ல ராசாத்தி, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? உனக்கு இனியன் விளையாட போனா பிரச்சனை, எனக்கு குமரன் விளையாட போலனா பிரச்சனை. என்ன சொல்ற கண்மணி? ஆமா ராசாத்தி, எனக்கு கல்யாணம் ஆன உடனே என் மாமியார் என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. குமரனை கோல்டு மெடல் வாங்க வைக்கிறது உன் வேலைன்னு. அது நடக்காம எங்களுக்குள்ள தாம்பத்தியமே நடக்காது. இது வரைக்கும் நானும் குமரனும் தனித்தனியா தான் இருக்கும். நாங்க சேர்றதும் சேராததும் உன் கையில தான் ராசாத்தி இருக்கு. கண்மணி, உனக்கே தெரியும் நான் சொன்னா அவர் கேட்க மாட்டாருன்னு. வேணும்னா உனக்காக நான் பேசுறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பாக்குறேன். டேய் மச்சான், இனியும் வரான் பாரு. குடும்பஸ்தான்டா. குடும்பஸ்தான் கையில ஸ்வீட்டோட வரான். மச்சான். ஆயிடா. டேய் இந்தாடா ஸ்பீட் எடுத்துக்கங்கடா. எதுக்காக மாப்ள? சொல்றேன்டா எடுத்துக்க. பால் ஸ்வீட். டேய் அடிச்சுக்காதடா, பொறுமையா. இந்தாடா அவனுக்கு கொடு. பால்லியே செஞ்ச ஸ்வீட். கல்யாணம் வேற ஆயிருக்கு. மச்சான். டேய் லூசு. சொல்லுங்க பாஷே. டேய் ஸ்டேட் லெவல் மேட்சுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 2 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்படியா? அதுல நானும் ஒருத்தன். கங்க்ராட்ஸ் மச்சான். வாழ்த்துக்கள் மச்சான். செலக்டிங் என்னடா? தேங்க்ஸ்டா. இன்னிங்க நீதான்டா. வாழ்த்துக்கடா மச்சான். அதான் மச்சான், ஒரு 6 மாசம் ட்ரைனிங் கூப்பிட்டுருக்காங்க ஹைதராபாத் வரைக்கும். அதான் ஹைதராபாத் போறோம். ஹைதராபாத்தா? 6 மாசம்? ஆமாண்டா. டேய் ஹைதராபாத் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இதோ இங்க 4 கிலோமீட்டர் பக்கத்துல ஹைதராபாத் பிரியாணி இருக்கு. கரெக்டா சொன்னடா. பண்ணி நாசமா போ. ஹைதராபாத் பிரியாணி. டேய் வந்து உட்கார்றா. மர்ரா. திங்கறதுல இரு நீ. மச்சான் ஹைதராபாத்தா? ஆமா ஹைதராபாத். கன்ஃபார்மா 6 மாசமா? 6 மாசம். அடிச்சுதுடா ஜாக்பாட். நீயும் ராசாத்தியும் அங்க. டேய் நான் ராசாத்தி விட்டு தனியா பிரிஞ்சு போறதுக்கு தான் ஹைதராபாத்துக்கே போறேன். மச்சான் என்னடா சொல்ற? டேய் பாவண்டா அந்த பிள்ளை. 6 மாசமா உன்னை பார்க்காம ரொம்ப கஷ்டப்படும்டா. டேய் 6 மாசம் நான் நிம்மதியா இருக்கேன்னு அங்க போறேன். ஏன்னா ஆளாளுக்கு அவ்வளவு பாவம் பாவங்கிறீங்க. ஏன் என்ன பார்த்தா பாவமா தெரியலையா? அதுக்கு இல்ல மாப்ள. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா என் மூஞ்சிலே முழிக்காதீங்கடா. டேய் மாப்ள. கருவாயா, எப்ப பார்த்தாலும் அத பத்தி பேசிட்டு இருக்க. ராசாத்தி பேர் இடத்துல கோச்சுக்கிறான்ல, வேற ஏதாவது பேசுறா. மாப்ள மாப்ள நீ வா மாப்ள. டேய் இருடா. 6 மாசம் ஆகுமா மாப்ள நீ வர்றதுக்கு? ஆமா 6 மாசம் ஆகும். என்னப்போ உன்னை பார்க்காம எப்படி மாப்ள நாங்க 6 மாசம் இருப்போம்?
என்ன திடீர்னு சென்டிமெண்ட் ஆவற? திடீர்னு தான் மாப்பிள அவன் காய்ச்சற வாட இங்க வருது. பாத்தியா அவன? மாப்ள. டேய் டேய் மாப்ள, வா மாப்ள. போதும்டா டேய். டேய் வாங்கடா ஓசி பிடி. டேய், வாங்கடா. வாங்கடா. டேய். ராசாத்தி போய் கேளு. சரி கண்மணி. மாமா காஃபி. எனக்கு வேணா போ. மாமா என்ன வேணும் உனக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்கு? ஸ்டேட் லெவல்ல கபடி போட்டியில கலந்துக்கிறீங்களே, அது தெரிஞ்சதுல இருந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்ல வர நீ? தெளிவா சொல்லு. அது வந்து நீங்க கண்டிப்பா இந்த போட்டியில கலந்துக்கணும், ஜெயிச்சு மெடல் வாங்கணும். மெடல் வாங்கினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எது? ஓஹோ, உனக்கு சந்தோஷமா? நீ சந்தோஷப்படுற எதையுமே நான் செய்ய மாட்டேன்டி. நீ சந்தோஷப்படுவனா நான் அந்த காம்படிஷனுக்கே போல. எனக்கு அப்படி ஒரு மேட்சும் வேணாம், மெடலும் வேணாம். இப்படி கோவப்பட்டு நான் மேட்சுக்கு போக மாட்டேன்னு நினைச்சல. கிரிமினல் டி நீ. நான் கபடி மேட்சுக்கு செலக்ட் ஆயிட்டு போயிட்டா 6 மாசம் இங்க இருக்க மாட்டேன்னு என்ன இங்க இருக்க வைக்கிறதுக்கு இப்படி பேசுறியா? அப்படிலாம் இல்ல மாமா. ஏ என்ன இல்ல நொல்லன்னுட்டு? நீ எது சொன்னாலும் நான் எதிரா செய்வேன்னுட்டு உனக்கு சந்தோஷம்னா நான் போக மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்க. இப்படி எல்லாம் தப்பு கணக்கு போட்டல. ஐயோ உண்மையிலேயே மாமா, நீங்க கபடியில ஜெயிக்கணும், அதான் என் ஆசை. தெரியும்டி நீ யாருன்னு. இங்க பார், யாருக்காகவும் எதுக்காகவும் நான் கபடி விட்டு தர மாட்டேன். இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல கபடி விஷயத்துல தலையிட்ட அவ்வளவுதான். என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. சொல்லு. ஹைதராபாத்ல நடக்கிற கபடி மேட்ச்க்கு இனி எனக்கு பதிலா குமரன் அனுப்பலாங்க. இல்ல அக்கா, கண்மணி இவங்க எல்லாம் குமரன் போய் விளையாடிட்டு கப்பு வாங்கிட்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசைப்படுறதுலயும் நியாயம் இருக்குல்ல. இதுவரைக்கும் எல்லாத்துலயும் இனியன் தான் ஜெயிச்சு நிறைய மெடல் வாங்கியிருக்கான். குமரன் எல்லாத்துலயும் 2வதா தான் வந்திருக்கான். அதான் அக்கா இந்த தடவை குமரனை அனுப்பி ஜெயிக்கிறத பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இங்க பாரு, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு புரியல. நான் இனியனை என் பையங்கிறதுக்காக மேட்ச்க்கு அனுப்பல. இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே பெஸ்ட் பிளேயர் இனியன் தான். இனியனோட பெஸ்டா குமரன் இல்ல, வேற எவனா இருந்தாலும் இனியனை நிப்பாட்டிட்டு அவனை தான் மேட்ச்க்கு அனுப்பி வைப்பேன். கபடிங்கிறது எனக்கு உயிர் மாதிரி. ஒரு கோச்சா பாகுபாடு பார்ஷியாலிட்டி பார்க்காம நடந்துக்கணும். நம்ம பையன் நமக்கு வேண்டியவன், ஐயோ பாவம் அவன் விளையாடட்டும் இவன் விளையாடட்டும்னு அனுப்புனதுனாலதான் வேர்ல்ட் லெவல்ல ஒரு மெடல் கூட வாங்க முடியல. இது டேலண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். குடும்பத்தை இழுக்காதீங்க. இல்லங்க, அக்கா ஆசைப்பட்டாங்க. அதுவும் போக கண்மணி புது பொண்ணு, அவ புருஷனும் மெடல் வாங்கணும்னு ஆசை இருக்காதா? அதனால இந்த ஒரு தடவை மட்டும் குமரன் அனுப்பி பார்க்கலாமே. அப்போ ராசாத்திக்கு ஆசை இருக்காதா?
தாம்பூர்ச மெடல் வாங்கணும்னு. ஆசையெல்லாம் தாண்டி எவன் மெடல் வாங்குறாங்கிறது தான் முக்கியம். நான் இந்த வீட்டு பெரிய மனுஷனா இனியன் அனுப்பணும்னு முடிவு பண்ணல. ஒரு கபடி கோச்சா தான் இனியன் அனுப்பணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுவும் போக இனிய அவனுக்கு பிடிக்காத பொண்ண அப்பா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருன்னு வருத்தத்துல இருக்கான். இப்ப போய் அவன் அனுப்பாம குமரன் அனுப்புனா என் மேல இருக்க வருத்தம் ஜாஸ்தி ஆகாதா? இதெல்லாம் தேவையா? இனிய இப்பதான் இந்த மேட்ச் விஷயம் கேள்விப்பட்டதும் தான் ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கான். அத கெடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன்.